வணக்கம் ஓபிஎஸ் அவர்களே. சாரி, நீங்க இப்ப ஊபிஎஸ் ஆயிட்டீங்கல்ல. வணக்கம் ஊபிஎஸ் செல்வம் அவர்களே. என்னைக்கு நீங்க தீய சக்தி திமுகவோட ஆதரவாளர மாறிட்டீங்களோ இன்று முதல் நீங்கள் ஊபிஎஸ் செல்வம் என்று எல்லாராலையும் அழைக்கப்பட போறீங்க. 3 முறை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சரா வச்சு அழகு பார்த்தாங்க பன்னீர்செல்வத்தை. அந்த நன்றி கடன் கூட இல்லாம இன்னைக்கு திமுகவுக்கு கொத்தடிமையா மாறிட்டாரு ஓபிஎஸ். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல இறுதி வரை திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்யும் விதமா இன்னைக்கு ஓபிஎஸ் திமுகவுக்கு விசுவாசமா நடந்துகிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் ஓட குள்ளநரித்தனத்தை ஜெயலலிதா அவர்களால் கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. ஆனால் அம்மையாரோட மறைவுக்கு அப்புறம் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் நம்பாம எடப்பாடி அவர்களை முதலமைச்சரா நியமிச்சாங்க. அதே போல எடப்பாடி அவர்களுமே ரொம்ப நாளா ஓபிஎஸ் துரோகிகள் என்று சொல்லிட்டு இருந்தாரு. என்னடா அவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப நாள் புரியாமலே இருந்தது. இப்பதான் தெரியுது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு துரோகியா இருந்திருக்காருன்னு இன்னைக்கு தெரிஞ்சு. அதிமுகவுல இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனுக்கு இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய விசுவாசம் துளி கூட இந்த ஓபிஎஸ்க்கு கிடையாது.